திவ்யதர்ஷன் பகிர்ந்து கொண்டாரு. வளமையாக மௌனராகம் நிகழ்ச்சி கேட்டுட்டு வந்துவார். பிடிச்சிருக்கேன்னா ரொம்பவும் பிடிச்சிருக்கு. இரவு நேரத்தின் ஒரு இசை தாளாட்டா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதே மாதிரி என்னுடைய காதல் உணர்வுகளையும் சொல்லணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஆசையா இருக்கு. சொல்லப்போனா இப்போ ஒரு 4 வருஷமா நான் காதலித்து கொண்டே தான் இருக்கிறேன். முதலாக அந்த இனிமையான நாட்கள் வாழ்க்கையில மறக்க முடியாது. முதலாக எங்களுடைய காதலியை சந்தித்த அந்த சந்திப்பு எங்களுடைய பாடசாலையில் பார்த்தீங்கன்னா அந்த செமினார் நடக்கும். அதிகமாக செமினார் நடக்கிறது எங்களுடைய பாடசாலையில் தான். இப்படி இருக்கும்போது அந்த பக்கத்து இடங்கள்ல இருக்கிற அந்த பாடசாலை நண்பர்கள்லாம் எங்களுடைய பாடசாலைக்கு வருவாங்க, அந்த செமினாரில் கலந்து கொள்வாங்க. அப்படி இருக்கும்போது தான் அவள் பார்க்குற சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்தது. என்னுடைய பாடசாலைக்கு ஒரு கணித பாட செமினாருக்காக வந்திருந்த போது முதலாக அவளை பார்த்தேன். பார்த்ததும் எனக்கு பிடித்து போய்விட்டது. நண்பர்களிடம் சொல்லிய போது, அட இந்த முகத்துக்கு இந்த காதல் இவள்லாம் ஏண்டா சும்மா வேலையை பாரு, படிக்கிற வேலையை பாரு அப்படின்னு நண்பர்கள்லாம் சொல்லிட்டாங்க. இருந்தாலும் என்னுடைய மனசுக்குள் என்னுடைய காதலி தான் எப்போவுமே நினைவாக இருந்தால். படிக்கிறது விடலை, படிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். எப்போ செமினார் வச்சாலும் உடனடியாக நான் வந்துடுவேன். காரணம், அவள் வருவா, அவளை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக. இப்படியே 2-3 மாதங்கள் போய்கொண்டே இருந்தது. என்னுடைய காதலி சொல்வதற்கு என்னுடைய மனசும் தவித்து கொண்டிருக்கிறது. இப்படியே இருந்த காலப்பகுதியில் அவள் எந்த ஸ்கூலில் படிக்கிறா, என்ன பண்ணுறா, எங்கேருந்து வாரா, எல்லா விஷயங்களையும் தேடின பிறகு என்னுடைய காதலி சொல்கிறதுக்காக ஆசைப்பட்ட நேரங்களில் எங்களுடைய பாடசாலையின் உயர்தர கணித பாடத்தில் சித்தி பெறணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அதிகமாக எங்கள் அப்பா சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் படிக்க ஆரம்பிச்சிட்டேன். அவளை பார்க்குறதுக்கான சந்தர்ப்பங்கள் குறைந்துட்டு படிப்பு 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 இப்படியே என்னுடைய வாழ்க்கை ஓடிடுச்சு. அதற்கு பிறகு உயர்தரம் முடிச்சுட்டு கணனி படிக்கிறதுக்காக ஒரு கற்கை நிறுவனத்துக்கு போனேன். அங்கே அவள் வந்திருந்தா. சொல்லப்போனால் கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி அவள் வந்திருந்தா. பார்த்ததும் எனக்கு ரொம்ப பிடிச்சு போயிட்டு, எனக்கு எப்படியாவது என்னுடைய காதலி சொல்லணும்னு சொல்ல பார்த்தாலும் அது முடியலை. ஒரு தயக்கம், எப்படி போயிட்டு சொல்கிறது? கிளாஸில் ஒன்றா படித்த ஒருத்தி நம்ம கிளாஸ்க்கு வருவா, ஒரு செமினாருக்காக வருவா, நல்லா பழகி இருக்கோம். இப்படி இருக்கும்போது எப்படி அவகிட்ட போயிட்டு என்னுடைய காதலை சொல்கிறது, எந்த முகத்தை வச்சுக்கிட்டு சொல்கிறது அப்படின்னு சொல்லி தெரியலை. இருந்தாலும் நண்பர்களுடைய தூண்டுதல், என்னுடைய அந்த நண்பர்கள், அதாவது கணனி கற்கை நிலையத்துக்கு வந்த அந்த நண்பர்களுடைய தூண்டுதல்கள், அதுக்கப்புறம் ஒரு மாதிரி என்னுடைய காதலை சொல்கிறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணேன். சில நேரங்களில் கம்ப்யூட்டரில் கூட அழகாக டிசைன் பண்ணி வச்சுட்டு வந்துடுவேன். இதை அவள் பார்த்தா ஏதாவது என்னை புரிஞ்சுக்குவாளா அப்படின்னு சொல்லி. அதெல்லாம் சரி வராது. நம்ம டிசைன் பண்ணி வச்சுட்டு வந்தோன்னா தான் அங்கே இருக்கிற லெக்சர் போயிட்டு அழிச்சிட்டு வந்துடுவார். என்ன பண்ணுறது, இப்படியே காதலை சொல்ல முடியல. அதுக்கப்புறம் முடிவு பண்ணினேன், எப்படியாவது என்னுடைய காதலை சொல்லணும். அன்று ஒரு பௌர்ணமி நாள், இனிமையான ஒரு நாள், 25ஆம் தேதி ஞாபகத்தில் இருக்கிறது. அந்த நாளில் என்னுடைய காதலியிடம் சொல்லிவிட்டேன். எப்படி சொன்னேன்னு கேட்குறீங்களா? ஒரு கவிதை புத்தகம் எழுதி அவள் நினைவுகளை ரொம்ப அழகாக ஒரு கொப்பியில் எழுதி வச்சிருந்தேன், ஒரு கவிதை புத்தகமாக. அந்த கவிதை புத்தகத்தை கொடுத்து தான் என்னுடைய காதலை சொன்னேன். அதை ஏதோ கவிதை எழுதியிருக்கிறேன், வாட்சி பாருங்கன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் அவளை பற்றி அவ்வளவு விடயங்களும் அவள் புரிந்து கொண்டாள், தெரிந்து கொண்டாள். இன்றும் எங்களுடைய காதல் சென்று கொண்டே இருக்கிறது. அன்று எழுதிய ஒரு அற்புதமான கவிதை, உன்னிடம் எப்படி சொல்ல எனது காதலை, காற்று மூலம் கண்கள் மூலம் பதிலில்லை, நிலவின் தன்மையை தூது அனுப்பவா, புல்லின் நொடியில் உட்கார்ந்திருக்கும் காலை பணியினை பரிசளிக்கவா, பதில் இல்லை. கவிதை மூலம் சொல்ல பழகிக்கொண்டேன், கவிதை காதலானது. உன்னிடம் பேசுவதற்காய் வார்த்தைகள் கவிதை செய்கின்றன, புரள்கிறது. கவிதைகள் பல தடவை ஒத்திகையும் பார்த்து விட்டது. இருந்தும் கண்டதும் கதவின் பின் மறையும் பருவ பெண் போல உன்னை கண்டபின் எப்படியோ காணாமல் போய்விடுகின்றன அத்தனையும். என் கவிதைகளை நீ வாசிக்கிறாயா தெரியவில்லை, ஆனால் என் கவிதைகளால் நீ வாசிக்கப்படுகிறாய். இனியாவது சொல் என் காதலியே, என் காதலை உன்னிடம் எப்படி சொல்வது என்று தயங்கி இருந்தேன். எத்தனையோ முறை அந்த கணனி கற்கை நிலையத்திற்கு நீ வந்தபோது என் காதலை சொல்லிவிடலாம் என்று நினைத்தேன், சொல்ல முடியவில்லை. இன்று சொல்லிவிடுகிறேன், என் காதலை ஏற்றுக்கொள் அப்படின்னு சொல்லி அந்த கவிதை தொகுப்புல முதல்லையே ஒரு கவிதை எழுதி வச்சிருந்தேன். ஒரு மாதிரி பதில் வந்துருச்சு. என்னுடைய காதலும் எனக்கு சந்தோஷமா போய்கிட்டு இருக்கிறது. இது என்னுடைய நினைவுகள், காற்றலையில் பகிர்ந்து கொண்டேன் அண்ணா என்று சொல்லியிருக்கிறார். ரொம்ப நன்றி சகோதரரே, உங்களுடைய அந்த அற்புதமான நினைவுகளையும் காற்றலையில் பகிர்ந்து கொண்டமைக்கு. லங்கேஷுடன் மௌன ராகத்தின் நம்ம வர்ணம் FM 90.4 90.6